இன்னைக்கு நம்ம நெகட்டிவ் தாட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ் தாட்ஸ் ஒருத்தவங்களுக்கு வர்றது நார்மல் இல்லையா, எவ்வளோ வந்தால் நார்மல், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, சார் என் ஃப்ரெண்டெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, அவங்களாம் எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது, பட் எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இதை ஹேண்டில் பண்ண முடியல, இதனாலே என்னால் வந்து அன்றாட வாழ்க்கையை என்னால் பார்க்கவே முடியல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் வராத ஆளுங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸை அது எப்படி எடுத்து பிரித்து பார்த்து அதை கோப்பப் பண்ணிட்டு வெளில வராங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர்னால அதை கோப்பப் பண்ண முடியாது, சில பேர்னால அதை ஈஸியாக கோப்பப் பண்ண முடியும். ஏன் கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எவல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா, நம்ம முன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்டராக இருக்கும் போதெல்லாம் அந்த சமயத்தில் எப்பயுமே வந்துட்டு புலி வந்துடுமோ, சிங்கம் வந்துடுமோ, நம்மளை எதாவது அடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்துட்டு நம்ம எதாவது ஃபெயில் ஆகிடுவோமோ, இல்லை வந்துட்டு நம்மளை எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரியான திங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு அந்த புலி வருதோ சிங்கம் வருதோ அந்த த்ரெட்லாம் கிடையாது. நம்ம பிரெயின் எப்பயுமே அந்த நெகட்டிவான விஷயத்தை பார்க்கறதுக்கே ப்ரோக்ராம் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவான விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஒழுங்காக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், பாசிட்டிவான விஷயம் நமக்கு தெரியறது கம்மியாக இருக்கும். ஸோ இதனாலேயே வந்துட்டு நமக்கு எவல்யூஷன் படி வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகவே வருது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சின்ன வயசில் நிறைய ட்ராமா அனுபவிச்சிருப்பாங்க. ட்ராமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்யூஸ், ஒன்று செக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸை எமோஷனல் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், எமோஷனல் திடீர்னு அவங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷன் அது எதுவுமே கொடுத்துருக்காம இருக்கலாம், இல்லை சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் வந்து சின்ன வயசில் அனுபவிச்சுட்டு மேலே வரும்போது அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு யோசிக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவோம். அதாவது யோசிக்கிறதுல ஃபால்ட்டு, அதாவது இரேஷனல் திங்கிங் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி திங்கிங் பேட்டர்னாலே பிரச்சனை வரலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சா, எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட மாதிரியே நினச்சி அதை பற்றி யோசிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்கேஸ் நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது யோசிக்கிட்டே அதே நெகட்டிவ் தாட்டை டுவெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்து வச்சுட்டு அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் கேட்டஸ்ட்ரோஃபிக் திங்கிங். அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல் ஆர் நன் திங்கிங் பேட்டர்ல பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்காக பண்ணலையா, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் நிறைய இடத்துல பர்ஃபெக்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்று நான் பர்ஃபெக்ட், இல்லை நான் இம்பர்ஃபெக்ட், இந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஃபியூச்சரில் வர பிஸ்னஸ்லேயே நம்ம லாஸ் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஜென்ரலைஸ் பண்ணிப்பாங்க. இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எடுத்து எல்லாத்துக்கும் ஜென்ரலைஸ் பண்ணிட்டு அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ரீடிங், அதான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை பற்றி தப்பாக தான் நினைக்கிறாங்க, அவங்களாவே அசியூம் பண்ணிக்கிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் ரீடிங் அவங்களாவே பண்ணிக்கிட்டு அதை நினச்சிலாம் கவலைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபால்ட்டி திங்கிங் பேட்டர்னில் இருக்கும். என்ன மாதிரி ஃபால்ட்டி திங்கிங் பேட்டர்ன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தா நம்ம சரி பண்ணுவோம். இவங்களுக்குலாம் வந்து தெரப்பின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம், ஏன் இவ்வளோ அதிகமாக சில பேருக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்றி யோசிக்கிட்டே இருக்காங்க. யோசிக்கிட்டே இருந்து அதை பற்றியே டுவெல் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல் அதை பற்றி மட்டும் தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ என்றைக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளையை பொறுத்த வரைக்கும் நியூரான்ஸ் விச் ஃபயர் டுகெதர் ஒயர் ஸ்ட்ராங்கர். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரான் திரும்ப வந்துட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்குன்னா அந்த நியூரான் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் திங்கிங் நிறைய பண்ண அந்த நியூரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் திங்கிங் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, இதெல்லாம் இருக்குது சார், இப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உங்களால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லா நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்னும் இருக்குதா, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக எடுங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங் எடுத்து அது ரைட்டா, வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி ஒன்றா போகும்போது தான் உங்களால் முடியும். ஆனால் ஒரே நெகட்டிவ் திங்கிங் வந்துக்கிட்டே திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, அது திரும்ப மனசுக்குள்ளே ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் திங்கிங் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அடுத்த விஷயம், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னு பார்த்து அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்கள் ப்ராப்ளம் எடுத்து ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிங்க. ஸோ முடிக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். நார்மல் நெகட்டிவ் திங்கிங் நிறைய வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்யாமல் முடங்கி போயிடும். ஸோ இதனாலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வருதா, உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் எடுத்து வச்சு எதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும் அது ஒன்று சால்வ் பண்ணுங்கள். உங்கள் கான்ஃபிடன்ஸ் மெதுவாக கெயின் ஆக ஆரம்பிக்கும். உங்களால் உங்கள் அன்றாட வாழ்க்கையை கரெக்டாக கடந்து போக முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெளியே போய் ஊரை சுற்றுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷனாலே வந்து உங்கள் நெகட்டிவ் திங்கிங்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்கிங் எதனால் வந்திருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இதெல்லாம் பண்ணியும் சார் எனக்கு நெகட்டிவ் திங்கிங் வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சரியாயிடும். ஃபஸ்ட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வந்து இதை ட்ரீட் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக லைஃப்பை வந்துட்டு ஈஸியாக வாழலாம்.